அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கோபி, நிறுவனர், மாநில பொதுச் செயலாளர், அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அறக்கட்டளை. இப்போ இந்த கூட்டமைப்போட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 15 வருஷமாக இந்த ஆன்மீக சேவையிலையும் பொது சேவையிலையும் தொடர்ந்து சேவையாற்றி வருகிறோம். பல கோவில்களில் ஆன்மீக கலாச்சார மீட்டெடுப்பு விழான்ட்டு ஒவ்வொரு கோவிலுக்கும் தேவையான திருக்குடை வழங்குறது, இல்லை அந்த கோவில் சம்பந்தமான என்ன ஆன்மீக பொருட்கள் தேவைப்படுதோ அது வழங்குறது அப்படின்னு சொல்லி ஒரு விழாவாக கலாச்சார மீட்டெடுப்பு விழாவாக நடத்திட்டு வரும். அது காரணம் என்னென்னா, மக்களை ஒரு 500லேருந்து 1000 பேர் அந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இந்த கலாச்சாரம் என்ன, நம்ம எப்படி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், இது மாதிரிலாம் சொல்லிட்டு வரோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வருடம் வருடம் கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை திருக்கோவிலுக்கு அண்ணாமலையாருக்கு திருக்குடை வழங்குதல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்தில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் திருக்குடை வழங்குதல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா சமயபுரம், திருச்சியில் அமைந்துள்ள சமயபுரம், இதெல்லாம் உலகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்கள். இந்த கோவில்கள்லாம் தொடர்ந்து கலாச்சார மீட்டெடுப்பு விழான்ட்டு மக்களை ஒருங்கிணைச்சு ஒன்று திரட்டி இட்டுன்னு போயிட்டு நம்ம இந்த மாதிரி விழாக்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, அந்தந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர் கோவில்னு இருக்கும். அந்த கோவிலில் வார வாரம் உதாரணத்துக்கு சொன்னால், செவ்வாய்க்கிழமைனா முருகருக்கு உகந்ததாக இருக்கும், வெள்ளிக்கிழமைனா அம்மன் கோவிலுக்கு உகந்ததாக இருக்கும். அது மாதிரி செவ்வாய்க்கிழமையில் முருகர் கோவில்களை வர பக்தர்களுக்கு நாங்கள் பிரசாதங்கள் வழங்குறது, அந்த முருகரோட சொற்பொழிவு, இது மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போது தொடர்ந்து இந்த மாதிரி எல்லா கோயில்களையும் இந்த திருப்பணிகள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பக்தர்கள் அது அதிகரிக்குதா, இல்லை எப்படி அது எந்த கண்ணோட்டத்தில் பண்ணுறீங்க? இல்லை, எங்களோட நம்ம 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆன்மீகத்துக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எண்ணம் தான், மதம் மதம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, மனுஷங்க தான் பிரச்சனை. இந்த நான் எனக்கு இப்போ 40 வயசு, நான் ஒரு 23-24 வயசுல இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தேன். அப்போ நான் இங்கே பார்க்கும்போது நிறைய சமுதாயத்தில் பிரிவினைகளை நான் பார்த்தேன். அப்போ இதில் என்னால் ஒரு மாற்றம் பெருசாக பண்ண முடியல, சிறுசாக பண்ண முடியும்னு தோணி தான் அப்போ வரும்போது நான் ஒரே ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். இங்கே மதம் பிரச்சனை இல்லை, மனுஷன்தான் பிரச்சனை. அப்போ எங்கள் அமைப்பில் நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லித்தர ஒரே விஷயம் என்னென்னா, அந்தந்த மதத்தார்களை நண்பர்களாகவே பாருங்கள், நம்மளுக்கு மதம் பிரச்சனையே இல்லைன்றோம். அந்த வகையில் தான் பல பேர் இந்த ஆன்மீகத்தை அழிக்கணும்னு நினைக்கும் போது கூட நம்ம என்ன சொல்கிறோம், இந்த கோவிலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வார வாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலில் போய் பார்க்கும் போதும் பக்தர்களுடைய எண்ணிக்கை வெகுவாகவே அதிகரிச்சுட்டு இருக்கு. அந்த கோவிலில் இப்போலாம் சாமி தரிசனம் பார்க்கணுன்னாவே மணிக்கணக்கில் ஆகுது. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய உதவிகள். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே உங்கள் கூட்டமைப்பு சார்ந்தான அவங்களோட ஸ்பான்சர் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை, நல்ல அருமையான கேள்வி. ஏன்னா இன்றைக்கி ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ ஒரு சங்கமாக இருந்தாலும் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த கேள்வி ஏன்னா சமுதாயத்தில் இருக்கும், இவங்களுக்கு எப்படி பணம் வருது, என்ன பண்ணுறாங்க, இல்லை அங்கேருந்து வருதா இங்கேருந்து வருதான்னு. எங்கேருந்தும் பணம் வரல. இதுக்கு இந்த கேள்விக்கு விடை சொல்லிடுறேன். இது 16 வருஷமாக பார்த்தீங்கன்னா எங்கள் அமைப்பில் அன்றைக்கி ஆரம்பிக்கும் போது ஒரு நபராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10,000 உறுப்பினர்களை கொண்ட இயக்கமாக இருக்குது. ஒரு 8 டிஸ்ட்ரிக்டில் 8 மாவட்டத்தில் இந்த அமைப்பு ஸ்ட்ராங்காகவே நிர்வாகிகள் கட்டமைப்பு இருக்குது. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் பண்ணும்போது அந்தந்த மாவட்டத்தில் நிர்வாகிகள் கூலி வேலை செய்கிறவங்க 500 ரூபா கொடுப்பாங்க, ஒரு தொழில் பண்ணுறவங்க 2000 ரூபா கொடுப்பாங்க, 3000 ரூபா கொடுப்பாங்க, 200 ரூபா கொடுப்பாங்க. அப்படின்னு எங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு நிகழ்ச்சியில் ஒரு சில நிகழ்ச்சிக்கு ஒரு சில பொருள், நான் அரிசி வாங்கி தரேன், எண்ணெய் வாங்கி தரேன், இப்படி இருந்தால் பல வகையாக எல்லா வேலையும் பிரிச்சுக்கிட்டு எங்களுக்குன்னு பில் புக் இல்லை. நாங்கள் எங்கேயும் போய் நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சென்னையை கூட நீங்கள் விசாரிக்கலாம். நீங்களாம் இப்போ பத்திரிக்கையில் இருக்கீங்க, பொதுமக்கள்கிட்ட கல ஆய்வு பண்ணலாம். எங்கள் பேரில் ஒரு பில் புக் இருக்காது, யார்கிட்டையும் போய் பில் போட்டு கலெக்ஷன் பண்ணுறது இல்லை. எல்லாம் எங்கள் நிர்வாகிகளோட சொந்த உழைப்போட பணம். ஏன் உழைப்போட பணம்னு சொல்கிறேன்னா, எங்களுக்கு அமைப்புக்குள்ளே வரும்போதே நாங்கள் உதாரணத்துக்கு என்ன சொல்லிடுறோன்னா, முதல்ல வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் பொது வாழ்க்கைக்கு வரணும். இதுதான். இப்போ நீங்கள் தொடர்ந்து ஆர்கேநகர் பகுதியில் மட்டும்தான் இந்த மாதிரி விழாக்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை சென்னையில் எந்தெந்த ஏரியாவில் இந்த மாதிரி? இல்லை, சென்னையில் இங்கே ஆர்கே நகர் ஒரு பக்கம் இருக்குது, மணலி இந்த பக்கம் போனால் மணலி மாத்தூரில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சென்னையில் இது மாதிரி வச்சுருக்கோம். இன்னும் ஊர் சைடெலாம் போனீங்கன்னா இந்த பக்கம் ரெடில்ஸு, செங்குன்றம் அந்த பகுதியில் இருக்குது. இல்லை நீங்கள் இந்த பக்கம் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, போலூர், ஓகேங்களா, இந்த பக்கம்லாம் இருக்குது. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கோயில்கள் கட்டுவதற்கான ஒரு சில பணிகள்லாம் மேற்கொண்டிருப்பாங்க. அவங்க குலதெய்வம் சொல்கிற இடத்துலையோ, அவங்க சொந்தமாக விருப்பப்படுற இடத்துலையோ, அந்த மாதிரி அமைப்புகளுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி? இல்லை, நல்ல கேள்வி. ஏன்னா எங்களோட வேலையே கோவில்களை பாதுகாப்பது, கோவில்களை மீட்டெடுப்பது, கோவில்களை புறணமைப்பது.
இது மாதிரி வேலைகளை தான் செய்கிறோம். ஆனால் வந்து எங்களால் பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தை ஒரு கோவில் வந்து கட்டுறாங்க அப்படின்னா பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சென்னையிலேயே வந்து நிறைய கோவில் நீங்கள் என்னைக்குன்னா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்திரிக்கை எத்தனை பத்திரிக்கை இருந்தாலும் நான் இட்டு போய் காமிக்க ரெடி. அவ்வளோ கோவில்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்சது அது அந்த கோவில் திருப்பணி பண்ணும்போது அந்த கோவிலுக்கான சிலைகளாக இருக்கட்டும், இல்லை அந்த கோவிலுக்கான மணல், சிமெண்ட்டு அது மாதிரி தேவையான பொருட்களாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில கோவில்களுக்கு பொருள் உதவியாக அந்த திருவிழா காலங்களில் வந்து பண உதவியாக இதை மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ எதனா ஒரு கோவில் வந்து ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஆகுது அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் ஆகும் அந்த ஊர் நிர்வாகமோ இல்லை அந்த கோவிலுக்கு சீரமைக்கிறவங்க போடுறாங்கன்னா அதில் ஒரு பகுதியை எங்களால் அவங்களுக்கு உதவி பண்ண முடியுமே தவிர மொத்தமாக எங்களால் பண்ண முடியும். இப்போ நம்ம அமைப்பு சார்பான கோயில் அல்லாத அதாவது மற்ற உதவிகள் அனாத குழந்தைகள் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல விஷயம் இது. இப்போ நீங்கள் வந்து பொதுவாக என்ன சொல்கிறீங்க, கைவிடப்பட்டவர்கள் ஆனால் ஆதரவற்றவர்கள்னு கேட்குறீங்க. நாங்கள் இது மட்டும் பண்ணல, மதத்தை தாண்டியும் வேறு மதத்தில் கோவில் பிரச்சனைலாம் நம்ம இதே ஆர்கே நகரில் வட சென்னைக்குள்ளெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னோம், மதம் பிரச்சனை இல்லை, மனுஷங்க தான் பிரச்சனைன்னு. அவர்கள் சாமியாக அவங்க கும்பிட்றது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி நம்ம சில கோவில்கள்லாம் மீட்டு எடுத்து கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பின்வரும் காலத்தில் ஒரு பெரிய வரலாறாக நம்ம சொல்லலாம். அண்ணன் கேட்ட மாதிரி நம்ம கைவிடப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நம்ம இந்த ஆசிரமங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வருஷம் இந்த ஜூன் மாதத்தில் பள்ளிகள் ஆரம்பிப்பாங்க, இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதில் வந்து ரொம்ப ஏழ்மையான குழந்தைகளுக்கு நம்மளால் முடிஞ்சது அதுக்கு அவங்களுக்கான புத்தக பை, அவங்களுக்கான அந்த படிப்புக்கான உபகரணங்கள்லாம் நம்மளால் முடிஞ்சது, ரொம்ப பெருசாலாம் நம்ம பண்ணலை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு உதவி பண்ணுவோம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதை பார்த்துட்டு யாருன்னா உதவி கேட்டாலும் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போ கடைசியாக வருகிற கேள்வி, இப்போ நம்ம அமைப்பு வந்து எந்த ஒரு அரசியலுக்கோ எந்த ஒரு இதுக்கும் நம்ம அந்த தேர்தலில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல நம்ம சைடில் கிடையாதுங்களா? இல்லை, நல்ல கேள்வி. ஏன்னா இது வந்து 16 வருஷமாக நான் ஒரு கொள்கை கொண்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? எந்த கட்சி நிர்வாகி வேணுனாலும் இந்த இயக்கத்தில் வந்து சேர்ந்துக்கலாம், அதில் வந்து பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த இயக்கம் இன்றைக்கி இல்லை, இது 16 வருஷத்தை கடக்கிறோம். இன்னும் 50 வருஷம் கடந்து போனாலும் இந்த இயக்கம் சார்பாக எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம். அவங்க அரசியல் வேறு, இது இயக்கம் ஆன்மீக இயக்கம் வேறு, பொது சேவை வேறு. என்னோடய பேர் வந்து கோபி. ஓகேங்களா? நான் இந்த அமைப்போட நிறுவனர், மாநில பொதுச் செயலர். நான் வந்து வட சென்னை ஆர்கே நகர் பகுதி 41வது வட்டம் அன்னை சத்யா நகர் பகுதியில் வசிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 மாவட்டத்தில் நம்ம நிர்வாகிகள் கட்டமைப்பு வச்சுருக்கோம். இந்த 8 மாவட்டத்தில் மொத்தம் வந்து ஒரு 10,000 நிர்வாகிகளை கொண்டு இந்த இயக்கம் செயல்படுது. இதில் வந்து இன்னும் ஒரே ஒரு குறிப்பாக சொல்லணும், ஏன்னா இன்றைக்கி ஒரு கட்சியில் போகிறாங்க, எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு பலனை எதிர்பார்த்து தான் போவாங்க. இந்த இயக்கத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு நிர்வாகி உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களோட குடும்பத்தோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அந்த நிர்வாகியோட பாதுகாப்பு முக்கியம். இதில் வந்து 10 லட்ச ரூபாய்க்கான ஸ்டார் ஹெல்த்து இன்சூரன்ஸு இல்லை பிர்லா இது மாதிரி விபத்து காப்பீட்டு திட்டம் வந்து நாங்கள் வந்து மத்திய அரசு கீழே போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமாக நாங்கள் வந்து இதை போட்டு கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் அவங்களுக்கான வங்கி கணக்கு அதையும் நாங்கள் துவங்கி கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு பக்கம். இன்னொன்று, மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து வழங்கக்கூடிய 5 லட்ச ரூபாய்க்கான ஆயுஷ்மா காப்பீட்டு திட்டம், அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தையும் வந்து எங்களோட நிர்வாகி மூலயமாவே அதை முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் நேரடியாக ஃப்ரீயாகவே எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அது கவர்மெண்ட்டும் ஃப்ரீயாக தான் தருது, நாங்கள் ஃப்ரீயாக தான், சார்ஜெலாம் இல்லை, ஃப்ரீயாக பண்ணுறோம். ஒரு சில பேருக்கு ஆன்லைனில் வராது, இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நேரடியாக கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து எங்களோட நிர்வாகி கூட போய் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் தாசில்தார்கிட்டே கையெழுத்து வாங்கி அந்த காப்பீட்டு திட்டத்தை பெற்றுத்தரோம். இந்த கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை முடிச்சுக்கிறேன். இந்த காப்பீட்டு திட்டம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொருவரும் மருத்துவத்தில் ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும்போது அட்மிட் ஆகும்போது எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் முதல்ல காப்பீட்டு திட்டம் கேட்குறாங்க. அதனால் அரசு கொடுக்குது, வருஷத்துக்கு 5 லட்ச ரூபான்னு அரசு கொடுக்குது. அதை பயன்படுத்துங்க முழுமையாக. அந்த காப்பீட்டு திட்டத்தை எடுத்து வைங்க. உங்களுக்கு யாருக்குன்னா அது வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம்.